ஹாய் குட்டீஸ், கதைக்குள்ள போவோமா? ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் தினமும் திருட போவதற்கு முன்பு ஒரு கோவிலுக்கு நுழைந்து, சாமி, இன்னைக்கு எனக்கு நல்ல வறுபடி கிடைக்கணும் வேண்டிக் கொள்வான். கோவிலில் தினமும் ஒரு சாமியார் சொற்பொழிவாற்றி வந்தார். சில நேரங்களில் அங்கிருந்த கூட்டம் சிரிப்பதை கேட்டு நாமும் சாமியார் சொல்வ ஜோக்கை கேட்போம் என்று போவான். நல்ல குட்டி கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப் போவான். ஒரு நாள் அவனுக்கு பூர்வ ஜன்ம வாசனையால் ஞானோதயம் ஏற்பட்டது. பகற்பொழுதில் அந்த சாமியார் இருக்கும் குடிலுக்கு சென்று, குருவே வணக்கம் பல, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தாருங்களேன் என்றான். அவரும், மகனே, நீ யார் என்று கேட்டார். அவன் கூசாமல் உண்மையை சொன்னான். நான் ஒரு பக்கா திருடன். 10 வயது முதல் திருட்டு தொழில் தான் செய்து வருகிறேன். சாமியார் உடனடியாக, அடக்கடவுளே, வேறு எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா? திருடன் அதற்கு கூறினான், இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் இது ஒன்றுதான். மனைவி மைந்தர்களை காப்பாற்ற 30 ஆண்டுகளாக செய்யும் தொழில் இது என்றான். சாமியார் சொன்னார், சரி போ, நீ உண்மை சொல்வதால் உனக்கு சில நல்ல அம்சங்கள் இருப்பதை உணர்கிறேன். இன்று வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் முதலாவது மந்திரத்தை உனக்கு சொல்கிறேன். அதை பின்பற்றினால் அந்த மந்திரம் பழித்து சில அற்புதங்களை செய்யும். திருடன் சொன்னான், சரிங்க சாமி, நான் அப்படியே செய்கிறேன் சொல்ல, சாமியார் முதல் மந்திரம், சத்தியம் வத, உண்மையே பேசு, இதை அவன் கேட்டவுடனே இது ரொம்ப எளிதான மந்திரம், பின்பற்றுவது எளிது, கைகள் தானே திருடச் செய்யும், வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் கடினமில்லை என்றான். சாமியார் புன்னகை பூத்தார். அவனும் விடை பெற்று சென்றான். மனைவியிடம் போய் நடந்ததை சொன்னான். அவளுக்கு ஒரே சிரிப்பு. இது என்னங்க, நெசவாளி குரங்கு வளர்த்த கதையா இருக்குதே என்றாள். அப்படின்னா என்ன? ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு குரங்கை ஒன்று வாங்கினான். அது அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையிலே பிய்த்து போட்டது. அதுபோல நீங்கள் உண்மை பேசினால் திருடன் முன்னே அகப்பட்டு கொள்வீர் என்றாள். கண்மணி, கவலைப்படாதே, குருவருள் கிட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். இரவு நெருங்கியதும் திருட புறப்பட்டான். இன்று மந்திர உபதேசம் நாளல்லவா? பெரிய இடத்தில் கை வைத்து பெரிய சாதனை புரிய வேண்டுமென்று எண்ணி அரண்மனையில் திருடப் போனான். நள்ளிரவு இருக்கும். பின் கும்மிருட்டு. அரண்மனை சுற்றி வருகையில் அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறுவேடத்தில் வந்தார். ராஜா சத்தம் போட்டார், யார் அங்கே? திருடன் அதற்கு, ஐயா, நான் பக்கா திருடன். ராஜாவும், அட, நானும் பக்கா திருடன். எனக்கு பணம் வேண்டும். உன்னுடன் வரட்டுமா? பங்கில் பாதில் கொடுத்தால் போதும் என்றான். திருடன், மிக நல்லது, வா போகலாம் என்றார். ராஜாவுக்கு அவரது அரண்மனை வழியெல்லாம் அத்துப்படி என்றதால் திருடனை நேரே கஜானா இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார். இருவரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தார். அதில் 3 விலை உயர்ந்த பெரிய ரத்தின கற்கள் இருந்தன. அதை பார்த்த திருடன் சொன்னான், இன்று நமக்கு பெரிய அதிர்ஷ்டம்தான். உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. 3வது ரத்தின கல்லை சொந்தக்காரனுக்கே இந்த பெட்டியில் வைத்துவிட்டு செல்வோம் என்றார். ராஜா சொன்னார், அட, உனக்கு என்ன பைத்தியமா? நாமோ திருடர்கள், இதில் சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கா? அதற்கு திருடன், நண்பா, உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது இந்த 3வது ரத்தின கல்லை நான் எடுத்தால், நீ எடுத்தால் 50-50 வராது, ஒருவருக்கு கூடுதலாகி விடும். அது மட்டுமல்ல, இதனை இவ்வளவு காலமாக பாதுகாத்து வைத்த மன்னனுக்கு ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததே என்று சந்தோஷம் படுவான் இல்லையா? ராஜாவும் அவன் சொன்ன வாதத்தில் ஒரு உண்மை இருப்பது தெரிந்து, வாங்க, வீடு திரும்பலாம் என்றார். அந்த திருடனும் விடைபெற்று சென்றபோது அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை குறித்து கொண்டார் ராஜா. மறுநாள் அரசவை கூடியது.
ராஜா ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது அரண்மனையில் கஜானாவில் திருடு நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளனர். நிதி அமைச்சர் மன்னர் மன்னாவா சிறிது நேரத்திற்கு முன்பு மந்திரி சபை கூட்டம் ஒன்று நடத்தினோம். அதில் கூட யாரும் இதை பற்றி கூறவில்லையே. இதோ உடனே அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அவர் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கையில் திருடன் ஒரு கல் விட்டு சென்றதை கண்டார். திடீரென்று அவருக்கு பேராசை வரவே அதை எடுத்து இடுப்பில் வேட்டியில் முடித்து வைத்து கொண்டார். அரசவைக்கு ஓடோடி வந்தார். நிதியமைச்சர் ரேஸ், நமது உளவாளிகள் மிகவும் திறமசாலிகள், ராஜ்ய விசுவாசிகள். அவர்கள் சொன்னது சரியே. கஜானாவில் ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு 3 ரத்ன கல்களையும் திருடப்பட்டிருக்கின்றன. என் ராஜா, அப்படியா? ஒரு கல்லையும் விட்டு வைக்கவில்லையா? நிதியமைச்சர் சொன்னார். மன்னா, திருடர்கள் என்ன முட்டாளா? ஒரு கல்லை வைத்து போக இருப்பதையெல்லாம் சுருட்டுவதுதானே அவர் தொழில். இதை கேட்ட ராஜா, போகட்டும், இன்னொரு உளவு தகவலும் வந்துள்ளது. யார் அங்கே? காவலர்கள் எங்கே? என்றார். அவர்கள் ஓடி வந்து மன்னவன் முன் நிற்க, இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனடியாக பிடித்து வாருங்கள். ஆனால் ஒன்றும் அவனை செய்யாதீர்கள் என்றான். குதிரை மீது விரைந்து சென்று அந்த காவலர் அந்த திருடனை பிடித்து வந்து அரசன் முன்னர் நிறுத்தினர். அங்கே திருடன், ராஜா வணக்கமுங்க. ராஜா கேட்டார், நேற்று இரவு என்ன நடந்தது? அதற்கு திருடன், நானும் இன்னொருவனும் உங்கள் அரண்மனை கஜானாவுக்கு வந்து பெட்டியை உடைத்தோம். அதில் 3 ரத்தன கற்கள் உள்ளன. எனக்கு ஒன்றும் என்னுடன் வந்தவனுக்கு ஒன்றும் எடுத்து கொடுத்தேன். 3வது ரத்தன கல்லை அங்கே விட்டு சென்றோம். இதோ நான் எடுத்த ரத்தன கல் என்று சமர்ப்பிக்கிறான். உடனடியாக ராஜா, உன்னுடன் வந்த திருடனிலை நான் தான் மாறுவிடத்தில் வந்து உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன். இதோ நீ எனக்கு கொடுத்த கல் என்று அதை முதல் கல்லுடன் வைக்கிறார். நிதியமைச்சர் 3வது கல்லை எடுத்து வையுங்கள் என்றார் ராஜா. மன்னர், மன்னா, என்ன அபவாதம் இது? 3 தலைமுறையாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்கள். அந்த கல்லையும் இந்த திருடன்தான் எடுத்திருப்பான். திருடர்களுக்கு கண்கட்டும் வித்தை தெரியும். ராஜா, நிதியமைச்சரே. இதை கேட்ட ராஜா, நிதியமைச்சரே, 3வது கல்லை எடுத்து சமர்ப்பிக்கவில்லை என்றால் வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன். நிதியமைச்சர் நடுங்கிக் கொண்டே, மன்னவர் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். அரை நிமிட கால பேராசை என் கண்கள் மறைத்து விட்டது. நான் தான் திருடினேன். இதோ அந்த கல் என்று சமர்ப்பிக்கிறார். அதன் ராஜா, யார் அங்கே? காவலர்கள் ஓடி வருகின்றனர். இந்த நிதி அமைச்சரை சிறையில் தள்ளுங்கள். முக்கிய அறிவிப்பு. இன்று முதல் நமது நாட்டின் நிதி அமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன். உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்தமைக்காக அவரே இப்பகுதிக்கு தகுதியுடையவர். அனைவரும் புதிய நிதி அமைச்சர் வாழ்க வாழ்க, மன்னவர் மன்னா வாழ்க வாழ்க என கோஷப்பட்டனர். புதிய நிதியமைச்சர் மறுநாள் சாமியாரை சந்தித்து உண்மை சொன்னதால் ஏற்பட்ட நன்மைகளை குருநாதரிடம் ஒப்புவித்தார். சாமியார், சத்தியம் வத என்பதுதான் வேதத்தின் முக்கிய கட்டளை. நீ அதை கடைபிடித்தால் வேறு எதுவும் தேவையில்லை. நீ உச்சத்திற்கு செல்வாய் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார். நன்றி.